அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாங்கள் ஆவாரம்பூ பறிப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த மலையை பாருங்க. இயற்கையை நேசிக்கிற ஒரு நாம் தமிழர்கள் பிள்ளைகள் பல கற்றுக் கொடுத்தும் இன்று இயற்கையை நேசிப்பது என்பது மக்களிடத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது என்பதை பலரும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் சமூக விரோதிகள் மலைகளை இது போன்று கொளுத்தி விடுகிறார்கள். எரிந்து போன நிலையில் அங்கே பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், மலைகள் எரிந்து போயிருக்கிறது. இதில் வாழுகிற ஜீவராசிகள், உயிரினங்கள் எங்கே செல்லும் என்பது ஒரு கேள்வி. இந்த ஆவாரம்பூ இன்றைக்கு நிறைய பேருக்கு மருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது. சர்க்கரை வருவதற்கு முன்பே இதை நாம் ஒரு தேநீராக தினமும் காலையில் எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கும் நம்ம இதயத்திற்கும் நம்முடைய இரத்த ஓட்டம் சுத்திகரிப்பதற்கும் மிக அருமையான ஒரு பானமாக இந்த ஆவாரம்பூ இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம். வெயில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கே செல்கிறோம். நன்றி. நீங்களும் பயன்பெறுங்கள். இயற்கையை நேசிங்கள். இயற்கையை பாதுகாப்பீர்கள்.